நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். நீட் தேர்வு முறைகேட்டிற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களுக்கு ஆதரவாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில் பிரதமர் இல்லம் நோக்கி நேற்று மாலை பேரணியாக சென்றார். பிரியங்கா காந்தி, கர்நாடக முதல்வர் DK சிவகுமார், கேரள முதல்வர் VD சதீசன், சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், சுப்ரியா சுலே உள்ளிட்ட தலைவர்களும் கலந்து கொண்டனர். ராஜாஜி மார்க் பகுதியில் இருந்து கல்யாண் மார்க் வரை பேரணியாக சென்ற அவர்கள் பிரதமர் மோடியின் இல்லம் முன்பாக அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் களத்திற்கு வந்து ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். அவரது பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் தரையில் படுத்துக் கொண்டு எதிர்ப்பு காட்டிய ராகுல் காந்தியை 7க்கும் மேற்பட்ட காவலர்கள் குண்டுகட்டாக தூக்கிச் சென்றனர். இந்த தள்ளுமுள்ளுவின் பொழுது ராகுல் காந்தியின் மூக்கில் லேசான காயம் ஏற்பட்டு ரத்தம் கசிந்தது. பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரையும் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றனர். இதனையடுத்து இரவு 9 மணி அளவில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். மாணவர்கள் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த அரசுக்கு விருப்பம் இல்லை என்பது தெரிய வந்ததால் பிரதமர் இல்லம் முன்பு போராட்டம் நடத்தியதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர் கைது செய்யப்பட்டு சத்ரசல் மைதானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கிருந்தவாறு வீடியோ வெளியிட்ட ராகுல் காந்தி மாணவர்களை தாக்கி அவமதித்தவர்களுக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான், அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்றும் அவர் கூறினார். We be allowed to debate what happened to the students the day before. The speaker said he needed to take permission from the government, but it was very clear to us in the hours after that there was no interest in the government of having a debate. இதனிடையே தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை முடக்குவதற்காக மாணவர்களை தங்களின் அரசியல் கருவிகளாக தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு குறித்தும் நமது இளைஞர்களின் நியாயமான ஒவ்வொரு கருத்து குறித்தும் விவாதிக்க அரசு 100% உறுதியுடன் உள்ளதாக கூறியுள்ள அவர், மாணவர்களுக்கான தீர்வுகளை காண்பது ராகுல் காந்தியின் நோக்கமல்ல என்றும் தலைப்புச் செய்திகளுக்கு குழப்பத்தை உருவாக்குவதே காங்கிரசின் ஒரே எண்ணம் என்றும் விமர்சித்தார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மிகப்பெரிய குற்றம் என்று கூறிய பிரதமர் மோடி குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது மாணவர்கள் தவறான பாதையில் செல்வது மிக எளிது என்றும் அவர்களை சரியான பாதைக்கு கொண்டுவர வேண்டியது தமது கடமை எனவும் மோடி பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க மாநில அரசுகள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நாடு முழுவதும் கல்வி முறையில் சிக்கல் ஏற்பட்டிருப்பது அனைவருக்கும் தெரியும் என்று கூறினார். ஆனால் பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். मोदी जी has not even apologized. ये जो युवा हैं ये एजुकेशन सिस्टम के बारे में, टेस्टिंग सिस्टम के बारे में प्रोटेस्ट कर रहे हैं. पूरा देश जानता है कि एजुकेशन सिस्टम, टेस्टिंग सिस्टम इज ब्रोकन. इट हैज सीज्ड टू एग्जिस्ट. மாணவர்கள் மீது தடியடி நடத்தியதற்கு பிரதமர் மோடி மன்னிப்பு கூட கேட்காதது ஏன் என்றும் ராகுல் காந்தி வினவியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைதை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். இதையடுத்து அனைவரும் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணகிரி, செங்கல்பட்டு, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் போராட்டத்தில் குதித்தனர். இதேபோன்று கர்நாடகா, ஜார்க்கண்ட், சண்டிகர், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஆளுநர் மாளிகை முன்பு காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். இந்தியாவில் இணைய வசதியின்றி UPI பரிவர்த்தனை மேற்கொள்ளும் திட்டம் விரைவில் அமலுக்கு வரவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் பெரும்பாலானோர் ஜிபே, கூகுள் பே உள்ளிட்ட UPI பரிவர்த்தனைக்கு முற்றிலும் மாறிவிட்டனர். அதே சமயம் UPI பரிவர்த்தனையை மட்டுமே நம்பி வெளியே செல்வோர் இணைய வசதி இல்லாத பகுதிகளில் பெரும் தவிப்புக்கு ஆளாகும் நிலை தொடர்கிறது. குறிப்பாக மலைப்பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்கள், விமானங்கள், சுரங்கப்பாதையில் அமைந்துள்ள மெட்ரோ நிலையங்களில் UPI பரிவர்த்தனை மேற்கொள்ள முடியாத நிலை உள்ளது.
இதற்கு தீர்வு காணும் வகையில் இணைய வசதியின்றி யுபிஐ பரிவர்த்தனை மேற்கொள்ளும் திட்டம் விரைவில் அமலுக்கு வரவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது ஏற்கனவே கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளில் உள்ள NFC எனப்படும் நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் அம்சத்தை யுபிஐயிலும் விரிவுபடுத்தவிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் POS மிஷின்களில் இணைய வசதியின்றி மொபைல் போன் மூலம் யுபிஐ பரிவர்த்தனையை மேற்கொள்ள முடியும். முதற்கட்டமாக சோதனை அடிப்படையிலும் பாதுகாப்பு கருதியும் இணையமின்றி 2000 ரூபாய் வரை மட்டுமே பரிவர்த்தனை மேற்கொள்ள தேசிய பண வழங்கீடுகள் நிறுவனமான NPCL அனுமதி வழங்கப்படவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதியும் வேளாண் பட்ஜெட் 6ஆம் தேதியும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை 9 தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூட உள்ளது. மேலும் அன்று காலை 10 மணிக்கு 2026-2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளிக்கப்பெறும். தாவேக் அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை எப்போது தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்த காட்சிகளே இவை. தாவேக் அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் ஜூன் மாதம் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கி 4 நாட்கள் நடைபெற்றது. அதன்பின் கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் JCD பிரபாகர் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அறிவித்தார். அன்றைய தினம் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் அதற்கு மறுநாள் வேளாண் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்து இது தொடர்பாக ஒரு சுற்றறிக்கையும் அனுப்பியிருக்காங்க தமிழகத்துக்கு. நம்ம என்ன நடைமுறையை சட்டப்பேரவையில் கடைபிடிக்கிறோம்? சட்டப்பேரவையில் ஏற்கனவே என்ன நடைமுறை கடைபிடித்து வந்தோமோ அதே நடைமுறை தான் தொடரும். முழு நேரலை தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் அறிவுறுத்த உள்ளோம். நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து ஆகஸ்ட் 5ஆம் தேதியன்று அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் சபாநாயகர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 2 வாரங்களில் 2வது முறையாக அரிசி விலை உயர்த்தப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தில் பெரும்பாலானோர் கர்நாடக பொன்னி அரிசி வகைகளை விரும்பி சாப்பிட்டு வருகின்றனர். இதற்காக கர்நாடகாவிலிருந்து பொன்னி அரிசி அதிக அளவில் இறக்குமதி செய்யப்பட்டு வந்தது. கர்நாடகாவில் நடப்பாண்டு விளைச்சல் குறைந்ததால் தட்டுப்பாட்டை சமாளிக்க அம்மாநில வியாபாரிகள் தமிழகத்தில் விளைவிக்கப்படும் நாட்டு பொன்னி ரகத்தை வாங்கி வருகின்றனர். இதனால் தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களில் 2வது முறையாக அரிசி விலை உயர்த்தப்பட்டுள்ளது. கர்நாடக பொன்னி 15 நாட்களுக்கு முன்னர் 10 ரூபாய் விலையேற்றம் செய்யப்பட்டு 65 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த நிலையில் அது மேலும் 15 ரூபாய் விலை உயர்வு கண்டு 80 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோன்று 35 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த இட்லி அரிசி விலை தற்போது 2வது முறையாக உயர்ந்து 50 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அது மாதிரி ஒரு மூட்டைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1200 இன்னைக்கு 1700 கிட்டத்தட்ட மூட்டைக்கு 500 கிட்டத்தட்ட ஏறி இருக்கு. அது மாதிரி எல்லா அரிசியுமே இந்த கர்நாடக மணி மட்டும் இல்லை, இது நான் சொல்றது இந்த 60-70ங்கிறது மீடியமாக உள்ளது. இதுக்கு மேலே 80-100 வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் 80 ரூபாய்க்கெல்லாம் இன்றைக்கி 100 அந்த ரேஞ்சில் இருக்குது. அது அதிக பேர் வாங்க மாட்டாங்க, ரொம்ப ராயல்ட்டாக உள்ளவங்க வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நல்ல அரிசி 60 ரூபாய்க்கு இன்றைக்கி 80 ரூபாய்க்குது. அது மாதிரி இட்லி அரிசியை பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு இன்றைக்கி 50 ரூபாய்க்கு. மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க வாங்குறவங்க. 5 கிலோ வாங்குற இடத்துல 2 கிலோ 1 கிலோ வாங்கிட்டு போய். அரிசி பதுக்கலில் யாரும் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உள் தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மற்றும் 25ஆம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் வட கடலோர தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 99 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டியே பதிவாகக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. வழியே கணிதம் கற்றுக் கொடுக்கப்பட இருக்கிறது. இதுதான் குழந்தை மைய கல்வி. முதல்ல இந்த புத்தக பை சுமையை குறைக்க போறோம். எவ்வளவு புத்தக பையினுடைய சுமை குறைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த குழந்தையினுடைய மனசுமை குறையும். தமிழ்நாடு கல்வி முறை இனி எப்படி இருக்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அளித்த விளக்கமே இது. தமிழ்நாட்டில் புதிய மாநில கல்விக் கொள்கையின்படி பாடத்திட்டங்களை மாற்றுவது தொடர்பாக இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தலைமையிலான குழுவின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்றது.
இதில் 4 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டங்களை மாற்றுவது பற்றி ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன், புதிய கல்வித் திட்டம் என்பது பெற்றோரை மதிக்கும் கல்வித் திட்டமாக இருக்கும் என்று கூறினார். எழுத்துகள் குறைந்து வண்ண படங்கள் அதிகமாக போகுது. இந்த வண்ண படங்கள் என்ன பண்ணும்? அந்த குழந்தையோடு பேசும், அந்த வண்ணத்தை தொட்டு பார்க்கும், அதில் ஒரு பார் கோட் இருக்கும், ஒரு QR கோடு இருக்கும். வீட்டுக்கு போய் அப்பாவுடைய ஃபோன்லேயும் அம்மாவுடைய ஃபோன்லேயும் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்தா அது காணொலியாக வரும், கேட்பொலியாக வரும். வெறுமனே வாய் வழியாக வந்த கல்வி இனி காணொலியாக கேட்பொலியாக இந்த குழந்தைகளுக்கு வரப்போகிறது. பள்ளிக்கல்வித்துறையில் இனி சான்றிதழ்கள் அனைத்தும் கணினி மூலமாகத்தான் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். யாருக்கோ பயந்து தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி நடத்துவதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள விளாத்திக்குளம் தொகுதி எம்எல்ஏ மார்க்கண்டேயனை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்படுவது திமுகவினருக்கு பெருமை என்றார். பாளையங்கோட்டை சிறைச்சாலை அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புதிதான ஒன்று இல்லை. தலைவர் கலைஞர் அவர்களே இருந்த இடம்தான் இது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே 65 அவர் இருந்த சிறைச்சாலை தான். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் இந்த சிறைச்சாலைக்கு வந்தாலும் அதை பெருமையாகத்தான் நினைப்பார்கள். யாருக்கோ பயந்து தாவேக ஆட்சி நடத்துவதாகவும் விமர்சித்தார். அவங்களுக்கு ஜனநாயகத்துல நம்பிக்கை இல்லை. யார் தன்னை விமர்சனம் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவமோ மனப்பான்மையோ அவர்களிடம் இல்லை. அவங்க யாருக்கு பயந்து கொண்டு அரசியல் செய்கிறார்களோ அதே வழியிலே தான் அவர்களும் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியின் அலங்கோலங்களை எல்லாம் கைது நடவடிக்கைகளால் சரிகட்டி விடலாம் என்று தாவேக அரசு எண்ணினால் மக்களே அந்த ஆணவத்திற்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்று ஆங்கில நாளிதழ் தலையங்கத்தை குறிப்பிட்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி அருகே இளைஞர்கள் சிலர் ஆபத்தை உணராமல் காரின் மேற்கூரையில் அமர்ந்து பயணித்த அதிர்ச்சி காட்சிகளே இவை. கோவை மற்றும் மதுரையைச் சேர்ந்த இளைஞர்கள் 4 பேர் கோவையில் இருந்து ஆடியார் சென்றபொழுது கிணத்துக்கிடவு பகுதியில் பயணித்தனர். அப்பொழுது ஆபத்தை உணராமல் காரின் மேற்கூரையில் அமர்ந்தபடி பயணித்ததுடன் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக கூச்சலிட்டபடி அதிவேகமாக சென்றதாக வீடியோ வெளியாகியிருந்தது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினரிடம் 4 சிக்கிய நிலையில் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளனர். சாலை அச்சுறுத்தும் விதியில் நாங்கள் ரொம்ப ஸ்பீடாக நான் ரைட் சைடில் தொங்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஸ்பீடாக வண்டியை ஓட்டிட்டு தொங்கிட்டு இருந்தோம். எல்லாத்துக்கும் பொதுமக்களுக்கு இடையூறு வர மாதிரி. இனிமேல் நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். காவல்துறையினர் தங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சென்னையில் தனியார் பள்ளி பேருந்தில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் மாணவர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்ட அதிர்ச்சி காட்சிகளே இவை. குன்றத்தூர் அடுத்த கோவூரில் தனியாருக்கு சொந்தமான பள்ளி செயல்பட்டு வருகிறது. செவ்வாய்க்கிழமை காலை மாணவர்கள் பள்ளிக்கு சொந்தமான வாகனத்தில் அழைத்து வரப்பட்டனர். கோவூர் அருகே வந்தபோது திடீரென பேருந்தின் முன்பகுதியில் புகை வரத் தொடங்கியது. இதனையடுத்து சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் வாகனத்தை சாலையோரமாக நிறுத்திவிட்டு அவசரகதியில் மாணவர்களை பாதுகாப்பாக கீழே இறக்கிவிட்டார். அப்போது பேருந்தில் அதிகளவில் புகை வந்து தீப்பிடித்து எரிந்தது. வாகனங்களுக்கு எரிவாயு நிரப்பும் பங்க் முன்பு இந்த சம்பவம் நடந்ததால் அசாதாரண சூழல் நிலவியது. உடனடியாக பங்க் ஊழியர்களும் ஓடிச் சென்று மாணவர்களை மீட்டு தீயை அணைக்கும் கருவி மூலமாக பேருந்தில் எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தனர். பின்னர் வேறு வாகனம் எடுத்து வரப்பட்டு மாணவர்கள் பள்ளிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். சிக்கிம் சுரங்க விபத்தில் காணாமல் போன 5 பேரை தேடும் பணி 3ஆம் நாளாக நீடித்து வருகிறது. சிக்கிமில் வாயு கசிவால் வெடி விபத்து ஏற்பட்டு சுரங்கம் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20ஆக அதிகரித்துள்ளது. சிக்கிம் நாம்ஜி மாவட்டத்தில் உள்ள ஜொலுங்கே நகரில் சமர்தாங் பகுதியில் சுரங்கம் அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. இதில் திங்கட்கிழமை மதியம் திடீரென்று நிலச்சரிவு ஏற்பட்டு சுமார் 25 தொழிலாளர்கள் உள்ளே சிக்கிக் கொண்டனர். பூமிக்கு அடியில் இருந்து மீத்தேன் வாயு கசிந்து வெடித்து சிதறியதில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மீட்புப் பணியை துரிதமாக மேற்கொள்வதிலும் தொடர்ந்து சிக்கல் நீடித்தது.
சுரங்கத்திற்கு அடியில் சிக்கிய 20 தொழிலாளர்கள் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. மேலும் 5 பேரை தேடும் பணியில் பேரிடர் மீட்புப் படையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். கடந்த 2023ஆம் ஆண்டு உத்தராகண்ட் சில்கியாராவில் நடந்த சுரங்க விபத்தை விட இது மோசமானது என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விபத்திற்கான காரணத்தை கண்டறிய சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படும் என்றும் அம்மாநில முதலமைச்சர் பிரேம்சிங் தமாங் குறிப்பிட்டுள்ளார். ராஜஸ்தானில் இப்படி பாய்ந்து சென்று சிறுத்தை தாக்கியதில் படுகாயமடைந்த மதுபான விற்பனையாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் டோங் மாவட்டத்தில் தோடா ராய்சிங் நகரில் உள்ள மதுபான கடையில் வழக்கம் போல விற்பனையாளர் மதுபானங்களை சரிபார்த்துக் கொண்டிருந்தார். அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் மதுபான கடைக்குள் எகிரி குதித்த சிறுத்தை ஒன்று விற்பனையாளரை தாக்கியது. மேலும் வாடிக்கையாளர் ஒருவரை தாக்கிய பிறகே சிறுத்தை கடைக்குள் புகுந்ததும் தெரியவந்தது. தகவல் அறிந்து விரைந்த வனத்துறையினர் மதுபானங்களுக்கிடையே பதுங்கிய சிறுத்தையை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். சிறுத்தை தாக்கியதில் படுகாயமடைந்த 40 வயதான பத்தேஹ்லால் மற்றும் 25 வயதான மதுபான கடை விற்பனையாளர் சஞ்சய் குர்ஜார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மற்றும் இமாச்சல பிரதேசத்தில் கனமழை வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் கங்ரா, மண்டி, சிர்மார் மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதனால் இந்த மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கங்ரா பகுதியில் கொட்டித் தீர்த்த மழையால் சிறு அருவிகளில் கூட தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதேபோல காஷ்மீரில் பழைய சம்பா கத்வா இடையேயான சாலையின் ஒரு பகுதி சேதமடைந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உதம்பூர் பகுதியில் கனமழை கொட்டித் தீர்த்த நிலையில் அபாயகரமான மண் சரிவு உள்ளிட்ட காரணங்களால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேபோல உதம்பூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்ததால் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். நீர்நிலைகளுக்கு அருகே செல்ல வேண்டாம் என மக்களுக்கு காவல்துறையினர் அறிவுறுத்தினர்.